அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித ரமதான் மாதத்தை முன்னிட்டு உங்கள் பிறை டிவியில் கன்சுல் இல்ம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். ஆம் நேர்களே, அறிவின் பொக்கிஷத்தை அறிவதற்கு ஆவலா இருக்கும் நேர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த ரமதானினூடாகவும் இந்த ரமதானிலும் நாங்கள் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே பலதரப்பட்ட உலமாக்களை அழைத்து நல்ல பல கருத்துக்களை நாம் உங்களுக்கு இந்த ஊடகத்தின் ஊடாக வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் புனிதமான ரமதான் மாதத்தை அடைந்திருக்கிறோம். இந்த மாதத்தை நாம் எவ்வாறு கழிக்க வேண்டும், இந்த மாதத்தில் நாம் அறிய வேண்டிய சில உண்மைகள் இருக்கின்றது, யதார்த்தங்கள் இருக்கின்றது. எனவே அதை நாம் அறிவதற்கும் அதை பற்றி பேசுவதற்கும் நாடறிந்த பேச்சாளர் இஸ்லாமிய தாவா பணியாளர் வெள்ளம்பிட்டி ஜாரஸ்காரன் பள்ளிவாசலுடைய பிரதம இமாமாக கடமையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மௌலவி ஷாக்கிர் இஸ்ஸானி ஹதரத் அவர்கள் எங்களது கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹதரத் அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷேக் ஹதரத் அவர்களே, எங்களுக்கு தெரியும் புனிதமான ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார் நிச்சயமாக. எனவே ஷேக் அவர்களே, புனிதமான ரமதானை பற்றி எங்கள் உயிரிலும் மேலான கண்மணியா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பற்றி என்ன சொல்லியிருக்கின்றார்கள்? உண்மையிலே ஷேக் அவர்களே, ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதானுடைய மாதத்தை பற்றி ஏராளமான சிறப்புகளை சொல்லியிருக்கின்றார்கள். அதில் ஆக முக்கியமான ஒரு சிறப்பை சொல்லியிருக்கின்றார்கள். சொன்னார்கள், அதாக்கும் ஷஹ்ரு ரமதான் ஷஹ்ருன் முபாரக். அதாவது புனிதமான ரமதானுடைய மாதம் உங்களிடத்தில் வந்திருக்கின்றது, அது ஷஹ்ருன் முபாரக் என்று சொல்லி ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்திருக்கின்றார்கள். நேர்களே, பொதுவாக எங்களுக்கு தெரியும், வெயில் அடிக்கக்கூடிய ஒரு மாதம், மழை பொழியக்கூடிய ஒரு மாதம், பனி இறங்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொன்னால் எங்களால் விளங்கெடுக்கணும். ஆனால் அது என்ன ஷஹ்ருன் முபாரக், பரக்கத் பொருந்திய மாதம் என்று சொன்னால் என்ன? அதனுடைய விளக்கத்தை உலமாக்கள் எழுதுகின்றார்கள். அதாவது எந்த இடத்துல பரக்கத் இல்லையோ அதில் தான் மனிதனுக்கு பிரச்சனை. பரக்கத்தில்லாத வீட்டில் பிரச்சனை, பரக்கத்தில்லாத குடும்பத்தில் பிரச்சனை, பரக்கத்தில்லாத மனைவியால் பிரச்சனை, பரக்கத்தில்லாத தொழில் பிரச்சனை, பரக்கத்தில்லாத சாப்பாடு மனிதனுடைய உடம்புக்கு பிரச்சனை. இதனால தான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷஹ்ருன் முபாரக், இந்த மாதம் பரக்கத் பொருந்திய மாதம், எல்லா பிரச்சனைகளையும் இல்லாமலாக்கி ஒரு சுமூகமான வாழ்க்கையை மனிதர்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி வரக்கூடிய ஒரு புனிதமான அல்லாஹுடைய ஒரு விருந்தாளிதான் இந்த ரமதானுடைய மாதம் என்று நபி அவர்கள் வர்ணித்தார்கள். ஆம் ஷேக் அவர்களே, உண்மையிலேயே ஒரு பரக்கத் என்ற அந்த வாக்கியத்துக்கு மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை ஷேக் அவர்கள் தந்திருக்கிறார்கள். உண்மையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் இந்த ரமதானை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்கள்? ஷேக் அவர்களே, உண்மையிலே ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான விடயங்கள் இந்த ரமதானை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது ரமதான் 2 வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே நபி அவர்கள் அந்த ரமதானுக்கு சஹாபாக்களை கிட்டத்தட்ட ஷாபானுடைய கடைசி பகுதியிலிருந்தே ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார்கள். பொதுவாக எங்களுக்கு தெரியும், தயாராகிறன்றது ஒரு விடயம் வாரத்துக்கு முன்னால் செய்கிறதுக்கு பெயர் தான் தயாரிப்பு. ஒரு விடயம் வந்ததுக்கு பின்னால் ஒரு மனிதன் செய்கிறான்னு சொன்னால் அதுக்கு பெயர் தடுமாற்றம்னு பெயர். நபியவங்க சஹாபாக்களை தயாரித்தாங்க. ரமதான் வாரத்துக்கு முன்னாலே ஷாபான்லேருந்தே தயாரித்தார்கள். அதற்கு என்ன செய்தார்கள்? ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானுடைய கடைசி பகுதியில் சஹாபாக்களுக்கு ஒரு பயான் வைப்பாங்க. இப்போ எங்களுக்கு தெரியும், பொதுவாக எல்லா இடங்கள்லையும் ரமதான் வாரத்துக்கு முன்னால் ரமதானை வரவேற்போம், ரமதானுக்கு தயாராகும்னு சொல்லி பயான் வைக்கிறாங்க. இது ஒரு புதிய விடயம் இல்லை. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய காலத்திலிருந்தே சஹாபாக்களுக்கு செய்த ஒரு புனிதமான விடயம்தான் இந்த விடயம். உண்மையிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித ரமதான் மாதத்தை முன்னிட்டு சஹாபாக்களுக்கு பயான் செய்திருக்கின்றார்கள். அந்த பயான் என்பது எப்படி அமைந்தது? ஷேக் அவர்களே, பொதுவாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயான் எல்லாம் நானும் நீங்களும் செய்வதை போன்று பல மணித்தியாலங்கள் கொண்ட பயான்கள் இல்லை நபி அவர்களுடைய எந்த பயானும். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நீளமான ஒரு பயான் என்று ஹதீஸ்ல சாபித்தான ஒரே ஒரு பயான் தான் இருக்குது. அது காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் செய்திருக்கின்றார்கள். அதில் சுபஹுடைய தொழுகையை தொழுதுட்டு மிம்பர்ல ஏறினாங்க, திரும்ப லுஹருக்கு இறங்கினாங்க, லுஹருடைய தொழுகையை தொழுதுட்டு தேவைகளை முடிச்சுட்டு திரும்ப மிம்பர்ல ஏறினாங்க, அசருக்கு திரும்ப இறங்கினாங்க.
அசருக்கு பின்னால மக்ரிப் வரைக்கும் பயான் செஞ்சாங்க. ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அதுல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களிலிருந்து கியாமத் நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய எல்லா புதிய விடயங்களையும் பேசி முடிச்சாங்க. பிமா ஹுவ காயின் இலா யௌமில் கியாமah, கியாமம் வரைக்கும் வரக்கூடிய எல்லா புதிய விடயங்களையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவாங்க. இது மட்டும் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீளமான ஒரு பயான், ஹதீஸ்ல சாபித்தான ஒரு பயான். அடுத்த எல்லா பயான்களுமே சுருக்கமான பயான் தான். உங்களுக்கு தெரியும், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்திம காலத்துல கடைசி நேரத்துல அரஃபாவுல வைத்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயான் செஞ்சாங்க. அது முக்கியமான ஒரு கட்டம். எவ்வளவு விடயங்களை நபி அவங்க பேசணும், ஆனா உலமாக்கள் தக்தீரிடுறாங்க அந்த பயான் கூட கிட்டத்தட்ட 12 நிமிடங்கள் தான் நபி அவங்க பயான் செஞ்சிருப்பாங்க. அவ்வளவு சுருக்கமான பயான். ஏன் நபி அவங்களோட பயான் சுருக்கமாக இருந்துச்சுன்னா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜவாமிஉல் கலிம் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதத்தை கொடுத்திருந்தான். நபி அவங்க சின்ன ஒரு வார்த்தையை தான் பேசுவாங்க, அதுல பல நுட்பமான விடயங்கள் அடங்கி இருக்கு. அதே போல அந்த பயான கேட்க வரக்கூடிய சஹாபாக்களும் சுத்தமான உள்ளத்தோட தூய்மையான இதயத்தோட நபி அவர்களுடைய பயான கேட்க வந்தாங்க. அதனால நபி அவங்க சின்ன ஒரு விடயத்தை பேசினாலும் அதுல இருந்து பல நுட்பமான தாற்பயங்களை சஹாபாக்கள் உணரக்கூடியவர்களாக, அதை அமுல்படுத்தக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். ஷேக் அவர்களே, ஆம் ஷேக் அவர்களே, உண்மையிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணிக்கும் பொழுது அவர்களுடைய வர்ணரில் சொல்லுவார்கள் ஜவாமியுல் கலீம், அதாவது லஃப்துஹு கலீல் வ மஅனாஹு கஸீர், அதிகமான கருத்துள்ளவர்கள் என்று சொல்வார்கள். உண்மையிலேயே ஒரு நல்ல விடயத்தை எங்களுக்கு இந்த ரமலானுடைய மாதத்திலே ஷேக் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆமாம் ஷேக் அவர்களை, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பயான் செய்தார்கள். அந்த பயான் எப்படி அமைந்தது? உண்மையிலே ஷேக் அவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயான் சுருக்கமான பயான் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய கடைசி பகுதியில சஹாபாக்களை ரமலானுக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக வேண்டி செய்த பயான் வெறுமனே 4 வரிகள். 4 வரிகள்ல முழு ரமலானுடைய சுருக்கத்தையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுல முதலாவது சொன்னாங்க, இதா ஜாஅ ரமலான் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, அதாவது ரமலானுடைய மாதம் உங்களிடத்துல வந்திருக்கின்றது, ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, அந்த மாதத்துல சுவனத்துடைய எல்லா வாயில்களும் திறக்கப்படுதுன்னு சொன்னாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேர்களே, ஷேக் அவர்களே, இதுல இருந்து உலமாக்கள் என்ன எங்களுக்கு தெளிவுபடுத்துறாங்கன்னு சொன்னா, இந்த 30 நாட்களும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சுவனத்துடைய எல்லா வாயில்களையும் திறந்து வைத்திருக்கின்றான். ஏதாவது ஒரு நல்லமலை கொண்டு நீங்க சுவனத்துக்குள்ளாலும் நுழைந்துக்கும். ஒரு சதகாவை கொண்டு, ஒரு குர்ஆன் திலாவத்தை கொண்டு, ஒரு 2 ரகாத் தஹஜ்ஜுத கொண்டு, 2 ரகாத் வித்ர கொண்டு, 2 ரகாத் தராவீஹ கொண்டு, அதாவது இந்த ஏதாவது ஒரு நல்லமலை கொண்டு நீங்க சுவனத்துக்குள்ளால நுழைந்துக்கோங்க என்ற விடயத்தை தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது வரியில விளங்கப்படுத்தினாங்க. ரெண்டாவது சொன்னாங்க, வகுல்யகத் அபுவாபுன் நார், இந்த ரமதானுடைய மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் அந்த நரகத்துடைய எல்லா வாயில்களும் மூடப்படுகின்றது என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷேக் அவர்களே, அதுல இருந்து உலமாக்கள் என்ன விளக்கம் எழுதுறாங்கன்னு சொன்னா, பொதுவாக நரகத்துடைய எல்லா வாயில்களையும் இந்த 30 நாட்களும் நான் மூடி வைத்திருக்கின்றேன். நரகம் போற எந்த அமலையும் நீங்க செஞ்சிருவாங்க, நரகத்துடைய பக்கமும் நீங்க திரும்பி பார்த்துருவானா, நரகம் போற பார்வை பார்க்க வேணாம், நரகம் போற கேள்வி கேட்க வேணாம், நரகம் போற செயல்ல ஈடுபட வேணாம், நரகம் போற பேச்சு பேச வேணாம், நரகம் போற வியாபாரம் செய்ய வேண்டாம், நரகத்தை நானே மூடி வைத்திருக்கின்றேன், அந்த பக்கமும் நீங்க வந்துடக்கூடாது என்ற விடயத்தை 2வது வரியின் மூலமாக நபி அவர்கள் இந்த உம்மத்துக்கு விளங்கப்படுத்தினாங்க. அதே போல 3வது சொன்னாங்க, வசுஃபிததி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முஸ்லிம்ல வரக்கூடிய இன்னொரு ரிவாயத், மஸ்ஜூனா ஃபில் பஹர், அதாவது அவங்க எல்லாம் சிறை பிடிக்கப்பட்டு கடலுக்கு கீழால ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போடுவதாக முஸ்லிமுடைய இன்னொரு ரிவாயத் வந்திருக்கின்றது. ஷேக் அவர்களே, பொதுவாக ஷைத்தானுக்கு உலமாக்கள் சொல்லுவாங்க, பொதுவாக ஷைத்தானுக்கு தெரியும் ரமதான் வந்துட்டா எங்களே அல்லாஹ் சிறை பிடிச்சிருவான்,
அதனால ஷைத்தான் என்ன செய்யறான்னு சொன்னா, ரமதான் வாரத்துக்கு முன்னாலே அதற்குரிய ஆயத்தங்களை செஞ்சு ஷைத்தான் ஒரு படையை தயாரிக்கிறான். எங்களுக்கு தெரியும், ஒரு பாடசாலையில விடுமுறை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஸ்கூல் வீட்டில் போய்த்து செய்யறதுக்காக வேண்டி ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, வீட்டு வேலை திட்டம் ஒன்று கொடுப்பாங்க. அதே போல ஷைத்தான் ரமதான் வாரத்துக்கு முன்னாலே சில மக்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்து வச்சிருக்கிறான். சில ஆட்களுக்கு கொடுத்துருக்கிற ஹோம்ஒர்க் என்ன, 4 பேர் சேர்ந்து யாரையாவது ஒருத்தரை பத்தி கழுவி கொண்டே இருங்க, தேவையோ தேவையில்லையோ. இன்னும் சில ஆட்களுக்கு கொடுத்துருக்கிற ஹோம்ஒர்க், போனை எடுத்து பார்த்து கொண்டே இருங்க, முழு ரமதானும் உங்களோட போனோடே கழியட்டும். இன்னும் சில ஆட்களுக்கு கொடுத்திருக்கிற ஹோம்ஒர்க், ரமதானுடைய இரவு பகுதியில நீங்க பள்ளிக்கு போய்த்திரவானா, தொழுதுரவானா, நல்ல கார்ட்ஸ் பாருங்க. இன்னும் சில ஆட்களுக்கு ரமதானுடைய ஆரம்பத்திலே ஏதாவது ஒரு ஃபித்னாவை நீங்க ஊர்ல ஏற்படுத்திருங்க. ரமதான் 30 நாளும் முழு ஊருமே இந்த ஃபித்னாவை பத்தி பேசட்டும். இப்படி ஷைத்தான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கு. ஷேக் அவர்களே, நேர்களே, பொதுவாக இன்றைக்கு ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஷைத்தானால பிரச்சனை இல்லை, ஷைத்தான் கொடுத்த ஹோம்ஒர்க்கை செய்யக்கூடிய மனிதர்களால இன்றைக்கு பிரச்சனை. 3 சொன்னாங்க, ஃபீஹி லைலா கைரும் மின் அல்ஃபி ஷஹர், இதில் ஒரு இரவு இருக்கின்றது, அது 1000 மாதங்களை விட சிறந்த இரவுன்னு சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த 4 வரிகள் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஆயத்தப்படுத்துவதற்காக வேண்டி, ரமதானுக்கு சஹாபாக்களை ஆயத்தப்படுத்துவதற்காக வேண்டி செஞ்ச பயானுடைய சொல். சஹாபாக்கள் உடனே ஆயத்தமாகிட்டாங்க. நாங்கள் இன்னைக்கு ரமதானுக்கு எப்படி ஆயத்தமாகிறோம்? பொதுவாக ரமலான் வருதுன்னு சொன்னா, ரமலான் வாரத்துக்கு முன்னாலே ரமலான் 30 நாட்கள், ஆனா 60 நாளைக்கு தேவையான முழு சாமானங்களும் எங்களோட வீட்டில் தயார். பள்ளியில கஞ்சிக்குரிய ஏற்பாடுகள் நடக்குது, இஃப்தாருக்குரிய ஏற்பாடுகள் நடக்குது. வானான்னு சொல்லல, நல்ல விடயங்கள் தான், ஆனா இதெல்லாம் வெளிரங்கமான ஏற்பாடுகள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை தயார்படுத்தினாங்க ரமதானுக்கு. உள்ளம் சுத்தமான நிலைமையில சஹாபாக்கள் ரமதானுக்கு தயாரானாங்க. சஹாபாக்கள் உள்ளம் சுத்தமான நிலைமையில சஹாபாக்கள் ரமதானுக்கு தயாரானாங்க. ஹஜ்ரத் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கப்படுது, கைஃப தஸ்தக்பிலூன ஷஹ்ர ரமதான், அதாவது ரமதானை நீங்க எப்படி வரவேற்பீங்க என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்படுது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொன்னாங்க. இன்னொரு முஸ்லிமை பத்தி எங்களோட உள்ளத்துல ஒரு கெட்ட எண்ணம் இருக்கக்கூடிய நிலைமையில நாங்க ரமதானுடைய தலைப்பிறையை பார்க்கறதுக்கு வெட்கப்படுறோம்னு சொன்னாங்க ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்துக்குரிய நேர்களே, இன்னொரு மனிதனை பத்தி கெட்ட எண்ணம் என்ற உள்ளத்துல இருக்கக்கூடிய நிலைமையில ரமதானுடைய தலைப்பிறையை பார்க்கறதுக்கு வெட்கப்படுறோம்னு சொன்னாங்க ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப நானும் நீங்களும் இன்றைக்கு ரமதான்ல ஒரு பகுதியை கழிச்சிட்டோம், எங்களோட உள்ளம் சுத்தமான நிலைமையில நாங்க ரமதானை சந்திச்சோமா, அதை நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களை பரிசோதித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயமான நேரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆம் ஷேக் அவர்களே, உண்மையிலேயே நல்ல தெளிவான பல கருத்துக்களை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆம் ஷேக் அவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதானை பற்றி இவ்வளவு கண்ணியமான முறையிலே அதனுடைய சிறப்புகளை, அதனுடைய மாண்புகளை பற்றி மிக தெளிவாக ஹதீஸினூடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். அதிலே ஷேக் அவர்கள் சொன்னதை போன்று உண்மையிலேயே இன்று அனைவர்களுக்கும் வீட்டு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை பார்க்கின்றோம். அதிலும் குறிப்பாக ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் 5-6 பேர், ஏனைய மாதங்களில் இல்லாத பழக்கங்கள் கூட ஒரு 6 பேர் சேர்ந்து தராவிக்கு பின்னால் அடுத்தவர்களுடைய குறை பேசக்கூடிய ஒரு காட்சியை காணுகின்றோம். இரவு முழுக்க அவர்கள் அரட்டை அடிப்பதை காணுகின்றோம். இதை பற்றி ஷேக் அவர்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? பொதுவாக நான் ஆரம்பத்தில் சொன்னதை போலதான், ரமதான்ல ஷைத்தான் அல்லாஹ் விளங்கிட்டு இருக்கின்றான். ஆனால் ஷைத்தான் கொடுத்த ஹோம்ஒர்க் செய்யக்கூடிய மனிதர்கள், அவர்களால் தான் இன்றைக்கு பிரச்சனை. பொதுவாக எங்களுக்கு தெரியும், ரமதான் அது நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதம், அதுல பாவங்களை விட்டு தூரமாக வேண்டிய ஒரு மாதம். பொதுவாக எங்களுக்கு தெரியும், தக்குவா என்று சொல்லக்கூடிய அந்த தக்குவாவுடைய வரைவிலக்கணத்தை உலமாக்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே சொல்லுவாங்க. அது என்னது, நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும், பாவத்தை விட்டும் நான் எங்களை தூரமாக்கி கொள்றோம். அதுதான் தக்குவாவுடைய அடையாளம். அப்ப பாவத்தை விட்டும் ஒரு மனிதன் தூரமாகலன்னு சொன்னா, ரமதான ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக வேண்டி தந்திருக்கின்றானோ அந்த நோக்கத்தை அந்த மனிதன் பூர்த்தி செய்யல. ஏன் குர்ஆன் என்ன சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு
குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்துக்கு கடமையாக்கப்பட்டதை போல உங்களுக்கும் ரமதானுடைய மாதத்துல நோன்பு நோக்குறதை நாங்க கடமையாக்கி இருக்கின்றோம். காரணம் என்ன? லஅல்லக்கும் தத்தகூன். முழு ரமதானுடைய 30 நோன்பின் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்க்கிறது மனிதனிடத்துல தக்குவாவை. அப்போ ஒரு மனிதன் ரமதான் வந்தும் இன்னமும் அடுத்தவனை பத்தி பேசுறான், அடுத்தவனுடைய குறைகளை தேடுறான், அவனுடைய உள்ளத்துல வஞ்சகத்தையும் குரோதத்தையும் வளர்த்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவன் ரமதான் வந்தும் அந்த தக்குவாவுக்கு அவன் தயாராகவில்லை என்றதுதான் அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆம் ஷேக் அவர்களே, நீங்கள் சொன்னீர்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்திய நிலையில்தான் ரமதானை வரவேற்க வேண்டும் என்று சொன்னீர்கள். எனவே ரமதானை அடைய முன்னால் உள்ளத்தை சுத்தப்படுவதால் அதனுடைய முறை எப்படி கையாளுவது? உண்மையிலே ஷேக் அவர்களே, பொதுவாக எங்களுக்கு தெரியும் உலமாக்களுடைய கருத்து என்னன்னு சொன்னா, உடம்புல ஒரு மனிதனுக்கு 100 நோய் இருக்குன்னு சொன்னா உள்ளத்துல 1000 நோய்கள் இருக்கு. அப்ப இன்னைக்கு உடம்புல வரக்கூடிய ஆக கொடூரமான நோய்னு சொன்னா நாங்க இதை சொல்லுவோம், ப்ரெஷர் சொல்லுவோம், சுகரை சொல்லுவோம், கொலஸ்ட்ரால் அதை சொல்லுவோம். சுகர் வந்துட்டா உடம்புக்குள்ளால ஒரு கல்லன் புகுந்துட்ட மாதிரி. எப்படி வீட்டுக்குள்ள ஒரு கல்லன் புகுந்தா எந்த சாமனத்தை எங்கிட்டு காலை கலட்டிக்கிட்டு போகானோ தெரியாதோ, அதை போல உடம்புக்குள்ளால சுகர் வந்துட்டேன்னு சொன்னா எந்த பார்ட்ஸை எங்கிட்டு காலை கலட்டிக்கிட்டு போகும் தெரியும். அதே போல கேன்சர், அதை வார்த்தையை கேட்டாலே எங்களுக்கு பயம், பாதி உசுறு போற மாதிரி. இதெல்லாம் உடம்பு சம்பந்தமான நோய்கள். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, அதே நேர்களே, பொதுவாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, உள்ளத்துல உடம்புல 100 நோய்னு சொன்னா உள்ளத்துல 1000 நோய்கள் இருக்கு. இன்றைக்கு உடம்புல இருக்கக்கூடிய நோய்களுக்காக வேண்டி இந்த உலகத்துல பெரும் முயற்சி எடுக்கப்படுது. அதற்குன்னு சொல்லி மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள், வைத்தியசாலைகள், வைத்தியர்கள், அதே போன்று மருந்தை விநியோகிக்கக்கூடிய பார்மசிகள், இப்படி இந்த உலகத்துல உடம்புடைய நோய்க்காக வேண்டி பல பில்லியன் ரூபாய்கள் செலவழிக்கப்படுது. ஆனா இன்னைக்கு உள்ளத்துடைய நோய்க்காக வேண்டி எந்த ஒரு இதுவுமே, எந்த ஒரு தயாரிப்புமே இல்லாத நிலைமையில நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கோம். உள்ளத்துல 1000 நோய்கள் இருக்கு சொன்னாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ளத்துல இருக்கக்கூடிய 1000 நோய்கள்லையும் ஆக கொடூரமான, மனிதனை அழிச்சு போடக்கூடிய, அல்லாஹுடைய நெருக்கத்தை விட்டும் அந்த மனிதனை தூரமாக்கக்கூடிய ஒரு நோய் இருக்கும்னு சொன்னா அதுதான் கிபிர், பெருமைன்னு சொன்ன. உள்ளத்துல இருக்கக்கூடிய எல்லா நோய்கள்லையும் ஆக பாரதூரமான நோய் அதுதான் கிபிர். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹதீஸ்ல, லா யதுகுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தின் மின் ஹர்தலின் மினல் கிபர். யாருடைய உள்ளத்துல அணுகளவு பெருமரிக்குமோ அவனும் சுவனம் நுழைய மாட்டான்னு சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை கேட்ட சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா போயிட்டு பயந்துட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க சொல்றத பார்த்தா நாங்க எல்லாருமே இந்த விஷயத்துல மாற்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நாங்க அழகா உடுக்கிறதுக்கு விரும்புறோம், அழகான பாதணிகளை போடுறதுக்கு விரும்புறோம், அழகான தலைப்பாகை தொப்பியை போடுறதுக்கு விரும்புறோம். இதை நீங்க சொல்றதை கேட்டா நாங்க எல்லாருமே இந்த விஷயத்துல மாற்ற மாதிரி தானே இருக்கு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்தினாங்க, அது பெருமை இல்ல, அது அழகு. இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ்விடத்துல அழகு என்று சொல்லக்கூடிய சிஃபத் இருக்கின்றது. அல்லாஹ் அழகு விரும்புறான். அதனால இது பெருமை இல்ல. பெருமைன்னு சொன்னா என்ன தெரியுமான்னு நபி அவங்க சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்துறாங்க. பெருமைன்னு சொன்னா என்ன தெரியுமா? நீங்க ஒரு தவறான ஒரு விடயத்தை செய்றீங்க, ஹக்குக்கு மாற்றமான ஒரு விடயத்தை செய்றீங்க, உண்மைக்கு புறம்பான ஒரு விடயத்துல ஈடுபடுறீங்க. இப்போ ஒரு மனிதர் இது பிழைன்னு சொல்றார். அந்த சந்தர்ப்பத்துல உங்களோட உள்ளம் கொதிக்குதா? இப்போ உங்களுடைய உள்ளத்துல அந்த நஜீஸ் இருக்கின்றது கிடையாது. இது சொன்னாங்க பத்ருல் ஹக், ஹக்கம் இருக்கிறது. ரெண்டாவது சொன்னாங்க, அடுத்த மக்கள் எல்லாத்தையும் தனக்கு கீழால வச்சுட்டு தான் எல்லாத்தையும் விட பெரிய மனிதன், என்னைய விட்டா ஆளில்லைன்னு சொல்லி சிலாக்கள் இருப்பாங்களே, அப்படியாப்பட்ட சிந்தனை ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்துக்குள்ளால கொண்டுட்டான்னு சொன்னா இந்த ரெண்டும் தான் பெருமையுடைய அடையாளம் சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினான். இப்படி ஏராளமான உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் இருக்குது. இந்த எல்லா நோய்களையும் நாங்க ஆரம்பத்துல சுத்தப்படுத்தினா தான் ரமதான்ல ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த தக்வாவை எதிர்பார்த்து இந்த ரமதான் எங்களுக்கு தந்திருக்கின்றானோ அந்த தக்வாவை நானும் நீங்களும் அடைந்த கூட்டத்துல சேரேன். ஆம் ஷேக் அவர்களே, உண்மையிலேயே நல்ல ஒரு கருத்து தான். இந்த ரமதானுடைய மாதத்தை
நாம் சுத்தமாகியே இந்த ரமதானுடைய மாதத்தை அடைய வேண்டும். உண்மையிலே ஷேக் அவர்கள் இந்த தலைப்பில் பேசும்பொழுது எனக்கு ஞாபகம் வருகின்றது. என்னவென்றால், ஒருவர் திருமண வீட்டுக்கு செல்வதாக இருந்தால் அந்த வீட்டில் உள்ளே சென்று விட்டு அவர் ஆடை மாற்ற மாட்டார், அழகாக அவரை அலங்கரிக்க மாட்டார். அவர் அதற்கு முன்னாலே எல்லாம் செய்து கொண்டு செல்வார். எனவே அப்படிதான் இந்த ரமதானுடைய மாதம், இப்ப நாங்கள் ரமதானுடைய மாதத்தில் இருக்கின்றோம், இனி வரக்கூடிய ரமதானுடைய மாதங்களாக இருந்தாலும் சரி, ரமதானை அடைய முன்னால் பலவிதமான உல சுத்தங்களோடு இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்தை நாங்கள் அடைய வேண்டும். ஆம், ஷேக் அவர்கள் எங்களுக்கு நல்ல பல கருத்துக்களை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக ஷேக் அவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதானுடைய மாதத்திலே குறிப்பாக சில இபாதத்துகள், சில வழக்க வழிபாடுகள் செய்திருப்பார்கள். அது என்ன என்று எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லித்தார்கள். உண்மையிலே ஷேக் அவர்களே, பொதுவாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானில் செஞ்ச சில முக்கியமான குறிப்பான அமல்களை பற்றி லதாயிஃபுல் மஆரிஃப் என்று சொல்லக்கூடிய கிதாபில் ஹாஃபில் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அதில் அவங்க சொல்கிறாங்க, முக்கியமான 5 அமல்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமதானில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதில் முதலாவது கொடுத்துருக்காங்க, குர்ஆன் திலாவத்துக்கு நபி அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சதகாக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சஹர சிறப்பாக்கி இருக்கிறாங்க, இஃப்தார சிறப்பாக்கி இருக்கிறாங்க. அதே போல கடைசி 10உடைய இஅ்திகாஃப் அதில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேணுதலாக இருந்திருக்கின்றார். ஷேக் அவர்களே, நேர்களே, பொதுவாக அதில் முதலாவது விடயமாகிய குர்ஆன் அதை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், குர்ஆன் ரமதான் இந்த ரெண்டுக்கும் பெரிய ஒரு தொடர்பு இருக்கின்றது. ஏண்டா பொதுவாக எங்களுக்கு தெரியும், நாங்கள் யாரையாவது ஒருத்தரை அறிமுகம் இல்லாத ஒரு மனிதரை அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னால் அவருடைய வாப்பட பேரை சொல்லி அறிமுகப்படுத்துவோம், அவர் செய்யக்கூடிய வியாபாரத்தை சொல்லி அறிமுகப்படுத்துவோம், அவருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய கடையை ஏதாவது ஒன்று பிரசித்தி பெற்றிருந்தேன்னு சொன்னால் அதை சொல்லி நாங்கள் அந்த மனிதரை அறிமுகப்படுத்துவோம். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதான குர்ஆன்ல அறிமுகப்படுத்துறதே குர்ஆனை சொல்லிதான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், முழு மனித சமுதாயத்துக்கும் நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி வந்த குர்ஆன் அது இறக்கப்பட்ட மாதம் ரமதானுடைய மாதம்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ரமதானுக்கு அறிமுகமே குர்ஆனை வைத்துத்தான். அப்ப ரமதானுக்கும் குர்ஆனுக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றார். ஹாஃபில் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதுற நேரத்துல குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய 8 விதமான ஹிதுமத்துகள் எழுதியிருக்காங்க. குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய 8 விதமான ஹிதுமத்துகள் எழுதியிருக்கிறாங்க. அதுல முதலாவது குர்ஆனை பார்த்து ஓதுறது, குர்ஆனை மனனமாக ஓதுறது, குர்ஆனை பிறர் ஓத தான் கேட்கிறது, குர்ஆனை தொழுகையில் ஓதுறது, குர்ஆனை விளங்க முயற்சி செய்யறது, குர்ஆனை மனப்பாடமாக்குறது, குர்ஆனை அடுத்த மக்களுக்கு படிச்சு கொடுக்கிறது, குர்ஆன் எதை சொல்லியிருக்கிறோ அதை படி அமல் செய்யறது. இந்த 8ம் ஒரு மனிதன் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான ஹிதுமத்துகளாக ஹாஃபில் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதியிருக்கிறாங்க. இதுல முதலாவது எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா குர்ஆனை பார்த்து ஓதுறது. இன்றைக்கு ரமதான்ல ஒரு பகுதி முடிஞ்சிருச்சு, எத்தனையோ ரமதான்களை நானும் நீங்களும் கடந்திருக்கின்றோம். குர்ஆனை எவ்வளவு தூரம் பார்த்து ஓதிருக்கின்றோம்? ஒரு ரமதான்ல எத்தனை குர்ஆன்களை நானும் நீங்களும் முடிச்சிருக்கின்றோம்? எத்தனையோ பெரும் பெரும் அறிஞர்கள், ஹதீஸ்களை எழுதக்கூடியவர்கள், அதை பாடமிடக்கூடியவர்கள், ஃபிக்ஹுடைய துறையில மிகப்பெரிய பாண்டித்தியம் பெற்றிருந்தவர்கள், அதை நுணுக்கமாக ஆய்வு செய்யக்கூடியவர்கள், அவர்களுடைய எல்லா ஆய்வுகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த ரமதானுடைய மாதத்துல குர்ஆனுக்காக வேண்டி நேரம் கொடுப்பாங்க. என்ன ஒதுக்கி வைக்கிறாங்க? செய்யக்கூடிய தொழில் ஒதுக்கி வைக்கல, அவர்களுடைய முக்கியமான தீனுடைய பணிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு குர்ஆனுக்கு நேரம் கொடுப்பாங்க. கேட்டா சொல்லுவாங்க, இது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், இங்க குர்ஆனுக்கு நாங்க கண்ணியம் கொடுக்க வேண்டும், இந்த குர்ஆனுக்கு நேரம் கொடுக்க வேண்டும் சொல்லி பழைய உலமாக்கள் பேசியிருக்கின்றார். எனக்கு தெரியும், ஹஜ்ரத் இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கிட்டத்தட்ட முழு ஒரு ரமதான்ல 60 குர்ஆன்களை தமாம் செய்வாங்க. 60 ஜுஸு இல்ல, 60 குர்ஆன். ஒரு நாளைக்கு 2 குர்ஆன்களை தமாம் செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க ஹஜ்ரத் இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நான் பின்னால வரக்கூடிய இந்த சம்பவத்தை சொல்றேன். இதை விட குர்ஆனுக்கும் ரமதானுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றதுக்கு இதை விட சிறந்த ஒரு உதாரணம் இருக்காது. எனக்கு தெரியும், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அடிக்கடி வஹ்யை கொண்டு வந்து இறக்கி அல்லாஹ்வுடைய பணிவிடைகளை, அல்லாஹ்வுடைய விடயங்களை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
அப்ப ஒரு தடவை ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி அவர்களிடத்துல வாராங்க. வந்தோடனே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்றாங்க, ஜிப்ரீலே நீங்க வாரது போதா, எனக்கிட்ட அடிக்கடி உங்களுடைய சந்திப்பை என்னையோடு ஏற்படுத்தி கொள்ளுங்க. ஏன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வரக்கூடிய சந்தர்ப்பத்துல நபி அவர்களுக்கு ஒரு மன ஆறுதல், அவர்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்குது. இப்படியாப்பட்ட சந்தர்ப்பத்துல ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லியும் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஒரு பேச்சுமே பேசல, நபி அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்கல, போய்தான். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பின்னால குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குறான், வமா நதனஸ்ஸலு இல்லா பி அம்ரி ரப்பிக். நபியே நாங்க நினைச்ச மாதிரி இந்த உலகத்துக்கு இறங்கலாம், ரப்புடைய கட்டளை வேணும், ரப்புடைய ஓர்டர் வேணும். ரப்பு ஓர்டர் தந்தா மாத்திரம்தான் உலகத்துக்கு நாங்க இறங்கலும்ன்ற குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய ஷேக் அவர்களே, நேர்களே, இவ்வளவு கட்டுப்பாடோட வைத்திருந்த ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய மாதத்துல ஒவ்வொரு இரவும் இந்த உலகத்துக்கு இறக்கினார். காரணம் என்ன? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டமான மக்களுக்கு உதவி செய்ய இல்லை, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய நோய்களை குணப்படுத்துவதற்காக வேண்டி அனுப்பல. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பின ஒரே நோக்கம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குர்ஆனுடைய ஹல்காவுல உட்கார்றதுக்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பினார். இதன் மூலமாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முழு உலக மக்களுக்கும் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்துகிறான். குர்ஆன்ல நீங்க செய்யக்கூடிய ஆக பெரிய பணிவிட, ஆக பெரிய இபாதத் அது குர்ஆன ஓதுறது, குர்ஆனுக்கு பணிவிடை செய்யறது தான் சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நிகழ்வின் மூலமாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முழு மனித சமுதாயத்துக்கும் முழு உம்மத்துக்கும் இந்த விடயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஷேக் அவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள் ரமதான் வந்துட்டாலே அவர்களுடைய சாக்குக்குள்ளால, அவர்களுடைய ஆடைகள்ல ஒரு குர்ஆனை வைத்துக்கொண்டு அதை முழுமையான முறையில் ஓதுறது, எவ்வளவு ஓத முடியுமோ அவ்வளவு ஓதி இருக்கின்றாங்க. அதனால நாங்களும் ரமதான் வந்திருக்கின்றது, ரமதானுடைய ஆரம்ப பகுதியிலிருந்தே குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். எந்த அளவுக்கு பார்த்து ஓத முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்து ஓதுவோம். எப்ப நாங்க குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமோ, எங்களுக்கு நீங்க ஆரம்பத்துல ஒரு கேள்வியை கேட்டீர்கள் ஷேக் அவர்களே, அதாவது பொதுவாக உள்ளம் சம்பந்தமான நோய்களை சுத்தப்படுத்துறதுக்கு, உள்ளத்துல இருக்கக்கூடிய அழுக்குகளை கழுவி வெளியே கொண்டு வரதுக்கு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிற மருந்து என்ன, நபி அவர்களுக்கு சொல்லி இருக்கிற வழிகாட்டல் என்னன்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்டீர்கள். அதற்குரிய வழிகாட்டல் தான் என்ன? பொதுவாக எங்களுக்கு தெரியும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ், உடம்பு சம்பந்தமான எல்லா நோய்களுக்கும் தேன் பானி அது ஒரு மருந்தாக இருக்குது. அதே போலதான் உள்ளம் சம்பந்தமான எல்லா நோய்களுக்கும் மருந்து குர்ஆன் திலாவத். யார் ஒரு மனிதன் குர்ஆன் திலாவத் செய்வாரோ உள்ளத்தில் இருக்கக்கூடிய 1000 நோய்கள் இருக்கேலும், பெருமை, பொறாமை, வஞ்சகம், முனாஃபிக்தனம், இப்படியாப்பட்ட எல்லா நோய்களும் தீர்க்கப்படும் குர்ஆன் அது ஓதுவதின் மூலமாக. ஆம் ஷேக் அவர்களே, உண்மையிலேயே குர்ஆனை பற்றி மிக தெளிவாக ஷேக் அவர்கள் எங்களுக்கு இவ்வளவு நேரமாக அழகான முறையில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஷேக்குடைய பேச்சியும் அதுதான், உண்மையும் அதுதான். ரமதான் என்றாலே அது குர்ஆன் தான். என்றால் அல்லாஹ் ரமதானை குர்ஆனை கொண்டுதான் அறிமுகப்படுத்துகின்றான். எனவே அப்படியான அற்புதமான குர்ஆனை நாங்களும் அதிகமாக ஓத வேண்டும், ஒரு முறையை அமைத்து கொள்ள வேண்டும். இன்று பெண்களை நாம் பார்க்கும் போது அவர்கள் சமையல் அறையிலே போய் அவர்கள் அதிகமாக நேர காலங்கள், இந்த ரமதானுடைய மாதம் என்றால் அது சமைக்கக்கூடிய மாதம் என்று நினைத்து விட்டார்களோ தெரியாது ஷேக் அவர்களே, அவர்கள் அப்படியாக அவருடைய நேர காலங்களை கழிப்பதை நாம் காணுகின்றோம். உண்மையிலேயே உலமாக்களை அணுகுங்கள், இன்னும் காரிமாக்களை அணுகுங்கள். அவர்களிடத்தில் அட்டவணை இருக்கின்றது, ஒரு நாளைக்கு இவ்வளவு ஜுஸு ஓதினால் இதை இந்த ஒரு மாதத்தில் இப்படி முடிக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு குர்ஆனையாவது நாம் ஹத்தம் செய்யக்கூடிய ரமதானாக இந்த ரமதானை நாம் ஆக்க வேண்டும். ஏனென்றால் அணுக வேண்டும், இமாம்களை அணுக வேண்டும், பள்ளி உலமாக்களை அணுக வேண்டும், கேட்க வேண்டும். அவர்களையும் இன்னும் அவர்களிடத்து கேள்வி கேட்கும் பொழுது அவர்கள் இன்னும் உற்சாகப்படுவார்கள், இன்னும் பல விடயங்களை சொல்லி தருவார்கள். அப்படி இல்லாமல் இன்று குர்ஆனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லாத போன்று நமது சமூகம் இருப்பதை நினைத்து உண்மையிலே நமக்கு கவலையாக இருக்கின்றது ஷேக் அவர்களே. அதிலும் குறிப்பாக எத்தனையோ பேர்கள் ஒவ்வொரு துறையும் செல்கிறார்கள், ஒவ்வொரு துறையிலே அந்த துறையிலே நல்ல படிக்கின்றார்கள், அதை பற்றி நல்ல முழுமையாக தெரிந்திருக்கின்றார்கள், அதை வாசிக்கின்றார்கள், பேசுகின்றார்கள். ஆனால் புனிதமான குர்ஆன் என்பது அல்லாஹ் லேசிப்படுத்தி வைத்த ஒன்று.
அதை கஷ்டப்படுத்தவில்லை. அல்லாஹ் அவ்வளவு இனிமையாகவும் லேசாகவும் அமைத்து வைத்த அந்த குர்ஆனுக்கு நேர காலம் கொடுப்பதற்கு எமது சமூகம் இன்று பின்தங்கிய சமூகமா என்று நினைக்கும் பொழுது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு கவலை எங்களுக்கு ஏற்படுகிறது. எனவே இந்த ரமலானுடைய மாதத்திலே குறிப்பாக இஸ்புல் குர்ஆன் என்று சொல்லி மாஷா அல்லாஹ் பள்ளிவாசலிலே இன்று பல பள்ளிவாசல்களில் அப்படியான மஜ்லிஸ்கள் வைத்திருக்கின்றார்கள். எனவே அந்த மஜ்லிஸுக்கு வயதை பார்க்க வேண்டும். நாங்கள் இவ்வளவு பெரிய வயதில் இருக்கின்றோம், 45 வயது, 40 வயது, 50 வயது, நாங்கள் எப்படி இந்த குர்ஆனை கொண்டு ஓதுவது என்ற சிந்தனையை நாங்கள் விட்டு விடுவோம். நிச்சயமாக அந்த குர்ஆனுக்காக வேண்டி நேர காலங்கள் கொடுப்போம். எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு மதரசாவிலே ஒரு விழாவுக்கு ஒரு நிகழ்வுக்கு பயானுக்கு சென்றிருந்த பொழுது அங்கே ஒரு 52 வயது தாயார் அவர்கள் குர்ஆனை மனமிடுவதற்காக வேண்டி வந்திருக்கிறார்கள். வந்தவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். மாஷா அல்லாஹ் இந்த ஹாஃபிலாவாக அவர்கள் ஆகியிருப்பதை நினைச்சு உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. உண்மையிலே இப்படியான காட்சிகள் நமது நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றது, அப்படியான அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு தெரிந்த இன்னொரு மனிதர் இருக்கின்றார், அவருக்கு உண்மையிலேயே எழுத படிக்கவும் தெரியாது, குர்ஆனை அவருக்கு அழகான முறையில் ஓதவும் தெரியாது. எப்பொழுதுமே அவர் குர்ஆனை பார்த்து கொண்டு கண்ணால் கண்ணீர் வடித்துக் கொண்டு அந்த ஒவ்வொரு வரியாக அவருடைய கையால் தடவி கொண்டிருப்பதை கண்டிருக்கின்றோம். எப்படிப்பட்ட கவலை உள்ளவர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய சமூகத்துக்கு இன்றைக்கு அந்த கவலையும் இல்லாத நிலையில் இருக்கின்றார்கள். இந்த வாலிபர்கள் கூட எத்தனையோ பேர்கள் எல்லாம் துறையிலும் திறமையானவர்கள், ஆனால் குர்ஆனை ஓத தெரியாத எத்தனையோ வாலிபர்கள் கூட இருக்கின்றார்கள். உண்மையிலேயே பெற்றார்களாகிய நீங்கள் மிக முக்கியமாக இந்த மாதத்திலே குர்ஆனை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதில் மிகப்பெரிய பங்களிப்பு கொடுங்கள். அதே போல் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய குழந்தைகளுக்கு தான் இந்த பணி, இந்த சிறு வயதுல தான் இது ஓத வேண்டும் அப்படி எந்த விதமான சட்டங்களும் அல்ல. சஹாபாக்கள் கூட புனிதமான குர்ஆனை ஓதியது அவர்கள் அந்த 40 வயதிலே 35 வயதிலே வாலிப சஹாபாக்கள் அப்படிதான். எனவே இல்மை கடைசி வரைக்கும் அது மௌத் வரைக்கும் கற்க முடியுமான ஒன்று இருக்கும் என்று இருந்தால் அது நிச்சயமாக அல்லாஹ் ரசூலுடைய புனிதமான வஹியுடைய இல்மாக தான் இருக்கின்றது. எனவே இன்றைய நிகழ்ச்சியூடாக ஷேக் அவர்கள் மிக தெளிவாக குர்ஆன் உடைய மாதம் இந்த ரமலானுடைய மாதம், இந்த மாதத்திலே அதிகமாக குர்ஆனை கொண்டு நாம் அல்லாஹ்வை அடைவோம் என்ற மிக பெரிய ஒரு நல்ல தொனிப்பொருளில் எங்களுக்கு நல்ல பல கருத்துக்களை ஷேக் ஷாக்கிர் இஹ்சானி ஹஜ்ரத் அவர்கள் எங்களுக்கு தந்து கொண்டிருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுமோ எங்களுக்கு தெரியும் வெள்ளம்பிட்டி ஜாரஸ்காரன் பள்ளிவாசலுடைய பிரதம இமாமாக கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். மாஷா அல்லாஹ் அவருடைய ஊருக்கு மிகப்பெரிய அந்த பகுதி மக்களுக்கு ஹிதுமத் செய்து கொண்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக பலர்களுக்கு குர்ஆனுடைய ஹிதுமத்துகளை ஷேக் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே வல்ல ரஹ்மான் அவர்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத் செய்ய வேண்டும். இன்னும் நல்ல பல கருத்துகளோடு உங்களை நாங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் சந்திப்போம். எனவே இன்னும் நல்ல பல கருத்துகளோடு உங்களை சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பு நண்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.